அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் ஒருத்தனுக்கு உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் நாயக திருமணி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் மற்றும் இந்த ஒரு அற்புதமான புனிதமிக்க ரமலான் இஜ்திமாவினுடைய இரவு நேர தாலிமுடைய மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாக என் இதயம் கனிந்த சலாத்தினை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பிற்குரிய மாணவ கண்மணிகளே, தொடர்ச்சியாக நம்ம குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குறிப்பிட்டுள்ள மனித இனம் அல்லாத மற்ற விலங்கு அது சார்ந்த உயிரினங்களை பற்றி நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வரோம். அந்த அடிப்படையில் இன்று நாம் பார்க்க போகிறது ஹியூமன் ஃப்ரெண்ட்லியாக எப்போவுமே மனிதர்கள் வாழும் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு உயிரினம். இதனுடைய பேரே ஒரு எழுத்து ஈன்னு இருந்தாலும் இதை இங்கிலீஷில் சொல்லும்போது ஹவுஸ் ஃப்ளை அப்படின்னு தான் சொல்லப்படுது. இதுக்கு அதாவது வீட்டு ஈ என்று தான் இதுக்கு பேர். காரணம் என்னன்னா, இது மனிதர்கள் வாழும் பகுதியில் தான் என்ன செய்யும், அதிகமாக என்ன செய்யும், இது இருக்கும். இந்த ஈயை பற்றி நம்ம ஆய்வுகளை நம்ம தேடி பார்க்கும்போது இந்த ஈ என்பது இது இனப்பெருக்கத்தை உண்டாக்கக்கூடிய இந்த இனத்தில் உள்ளக்கூடிய பெண் இனம் இருக்கு இல்லையா, ஈ, இது தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முறை மட்டும்தான் ஆணோடு என்ன செய்யும், இது இல்லறத்திலே அது ஈடுபடும். ஒரு முறைக்கு அதிகமாக என்ன செய்யாது, அது ஈடுபடாது தன்னுடைய வாழ்நாள் பீரியட்லேயே. ஆனால் அந்த ஒரு முறையில் ஈடுபட்டதனுடைய விளைவாக அடுத்தடுத்த சந்ததியை உருவாக்குவதற்கு தேவையான அணுக்கள் அத்தனையும் அது தன்னோடு சேமித்து வைத்து கொண்டு ஒவ்வொரு காலகட்டத்தில் முட்டையிடும் போதும் சேமித்து வைத்ததிலிருந்து அடுத்தடுத்து இது திருப்பி கருவாகக்கூடிய ஒரு கட்டமைப்பு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த ஈக்கு கொடுத்துருக்கிறது நமக்கு இந்த ஆய்வின் மூலியமா தெரிய வருது. இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஈ இருக்குது, இது மனிதர்கள் உண்ணக்கூடிய உணவு, அது இல்லாமல் கழிவுகள், இன்னும் சொல்ல போனால் பிணங்கள், இப்படி இறந்து கிடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்து மேலேயும் இந்த ஈ உட்காரும். இதில் குறிப்பாக செத்த பிராணிகள் அல்லது வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த உணவுகள் மேலே தான் என்ன செய்யுதுன்னா இது முட்டைகள் இடுது. குறைஞ்சது ஒரு முறையில் என்ன செய்யுதுன்னா ஒரு ஈ 100 முட்டைகளை என்ன செய்யுதான் இடுது அப்படின்ற ஒரு ஆய்வு நமக்கு சொல்லி தருது. 2 அல்லது அதிகபட்சமாக 4 வாரங்கள் மட்டுமே தான் இதனுடைய ஆயுட்காலம்ன்றது நமக்கு ஆய்வில் தெரியுது. ஒரு ஈ வளர்ந்த ஈயினுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னால் 7 மில்லிமீட்டர் அகலமும் 7 மில்லிமீட்டர் நீளமும் 13 மில்லிமீட்டர் அகலமும் தான் ஒரு ஈ இருக்கும். நம்ம கண்ணில் பார்க்குறோம் இல்லையா, ரொம்ப சிறுசாக தான் இருக்கும். 1 சென்டிமீட்டருக்கும் குறைவான ஒரு அளவு தான் அல்லாஹ் அதனுடைய உருவமாக என்ன செஞ்சுருக்கிறான், கொடுத்துருக்கிறான். இதில் ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், ஆண் இனத்தினுடைய ஈயை விட பெண் இனத்தினுடைய ஈயினுடைய இறகுகள் தான் ரொம்ப பெருசாக இருக்கும். இறகுகள் அதிக பெருசாக இருக்கக்கூடியது பெண் இனத்தை சேர்ந்ததாக தான் இருக்கும். இதனுடைய கண்கள் தான் இந்த படைப்பிலேயே மிகவும் ஒரு ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு ஐட்டமே. என்னன்னா, கண்ணு கிட்டத்தட்ட 4000 நுண்கண்கள்னு தமிழில் சொல்லுவாங்க, மைக்ரோ ஐஸ்ன்னு சொல்லி. நமக்கு ஒரு கண் இருக்கு, 2 கண் இருக்கு, அதில் 2 கருவிழி இப்படி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி 4000 நுண்கண்கள் என்ன செய்யுதுன்னா ஒரு ஈக்கே இருக்குமா. ஒரு 2 சைடு இருக்கக்கூடிய கண்ணுக்குள்ள 4000 கண் என்ன செய்யுது இருப்பதாக ஆய்வில் நமக்கு சொல்லி தராங்க. அதனால தான் ஈயால 360 டிகிரியும் பார்க்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு. அவ்வளோ சீக்கிரத்து ஈயை நம்மளால் அடிக்க முடியாது, ஈயை பிடிக்கவும் முடியாது. காரணம் என்னன்னா, 360 டிகிரி கோணத்திலையும் ஈ பார்க்கக்கூடிய சக்தியை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா என்ன செய்கிறான், அதுக்கு கொடுத்துருக்குறான். அதே போல ஈக்கு தாடை என்ன கிடையாது. அதனால தான் ஈயால கடிக்கவே முடியாது எந்த பொருளையுமே. இப்போ கொசு கடிக்கும், அதே போல மற்ற பூச்சிகள் கடிக்கும், வண்டு கடிக்கும், ஆனால் ஈ என்ன செய்யாது, கடிக்காது. எத்தனை ஈ நம்ம மேலே உக்காந்தாலும் நமக்கு ஒரு அது கடிச்சிச்சுன்ற ஒரு வார்த்தை யாராலும் சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, ஈக்கு தாடை என்பதே கிடையாது. அது சாப்பிடக்கூடிய பொருளை அது எப்படி சாப்பிடுதுன்னா, ஒரு பொருள் மேலே உட்காந்து தன்னுடைய உமிழ்நீர் அதில் போட்டு அந்த ஈரத்தில் அப்படியே தன்னுடைய முகத்தை வச்சு லேசாக தேய்ச்சிக்கிட்டே இருந்து அது கரையும் போது அது என்ன செய்யுது, லேசா அப்படியே நக்கி சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம்தான் ஈ உணவு உட்கொள்ளக்கூடிய முறை என்பதாக அறிவியல் அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, நமக்கு ஆய்வின் மூலயமா நமக்கு சொல்லித்தராங்க. இதில் இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னால், இந்த மாதிரி அது சாப்பிட்றதுனால தான் ஈயின் மூலியமாக நிறைய கிருமிகள் என்ன செய்யுது பரவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்பது நமக்கு புரிய வருது. இதில் இன்னொரு ஆச்சரியமான இந்த படைப்பில் அல்லாஹ் எப்படி வச்சிருக்கானா, இதனுடைய கால்களில் அது லேண்ட் ஆகக்கூடிய இடத்துல
கொக்கி மாதிரி ஒரு 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 உருவ அமைப்பை வந்து இதனுடைய காலுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான். ஈயே ஒரு சின்ன ஒரு உயிர் தான், ஆனா அதனுடைய காலு அதுலயும் சின்னது. அதனுடைய முனையில வந்து கொக்கி மாதிரி ஒரு ஒரு அமைப்பு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அந்த கொக்கிகள்ல பல அடர்த்தியான முடிகள் என்ன செஞ்சிருக்கான் அல்லாஹ் கொடுத்துருக்கானா. அதனாலதான் இது எங்க போய் பிணத்திலையோ அல்லது கழிவுலையோ எங்க உட்கார்ந்தாலும் அதுல இருக்கக்கூடிய ரொம்ப நுணுக்கமா இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாம் இந்த ஈ மேல ஏறிடும். அதனாலதான் அந்த ஈ வந்து எங்க போது பிணங்கள் கழிவுகளுக்கு போய் நம்மளுடைய உணவுகள்ல உட்கார்ந்தா கிருமியை அசால்ட்டா என்ன செஞ்சிடும்னா ரொம்ப ஈஸியா அங்கிருந்து இதுக்கு கடத்தக்கூடிய அமைப்பு என்ன செய்யுது, இதுக்கு இருப்பது நமக்கு தெரிய வருது. இந்த ஈயை வைத்து அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல இப்படி சொல்லி காட்டுறான். என்னன்னு சொன்னா, இந்த குஃபார்கள் முஷ்ரிக்கீன்கள் அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்றை கடவுளா எடுத்துக்கிட்டு அதை வந்து இறைவன் சொல்லி வணங்குறாங்களே, அவங்களை பார்த்து அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா கேட்கிறான், யா ஐயுஹன்னாஸ் லுரிப மஸலுன், உங்களுக்கு ஒரு உதாரணம் என்ன செய்யப்படுது, காட்டப்படுது. ஃபஸ்ஸமியூ லஹு இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹி, நீங்கள் அல்லாஹ் அல்லாத ஒன்றை இறைவன் என்று நீங்கள் வணங்குகிறீர்களே, அந்த நீங்கள் வணங்கக்கூடிய அந்த விஷயங்கள் சிலைகளா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும், லை யஹ்லுகு துபாபன் வலவ் இஜ்தமஉ லஹு, அது எல்லாம் ஒன்னா சேர்ந்தா கூட ஒரு ஈயை கூட அவங்களால படைக்க முடியாது என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா சொல்றான். இதுல உலகத்திலேயே மிக ஒரு சிம்பிளான ஒரு உயிரினமா பார்க்கப்படுவது இன்றளவிலும் படைப்புகள்லேயே உயிர் வாழக்கூடிய உயிரினங்கள்லேயே ஈதான் என்பதாக அறிவியல் அறிஞர்கள் சொல்கிறார்கள். அதை தான் அல்லாஹ் கேட்டான் அன்னைக்கு, நீ எதையும் பண்ண வேண்டாம், மொத்த பேரும் சேர்ந்து ஆஃப்டர் ஆல் ஒரு ஈயவாச்சும் உங்களால படைக்க முடியுமா என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே கேட்டானே. அப்பேற்பட்ட ஒரு சிறிய ஒரு உடல் அமைப்பு, சிம்பிளான ஸ்பேர் பார்ட்ஸை கொண்ட ஒரு ஈ என்பது நமக்கு என்ன செய்து புரிய முடிகிறது. இது போன்று தொடர்ச்சியாக அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் அடுத்தடுத்து என்ன உயிரினங்கள் விலங்குகளை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கிறானோ அதை தொடர்ச்சியாக நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.